தம்பி இதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக எப்ப கொடுப்பீங்க, இப்பயே கொடுப்பீங்களா அப்படின்னு எங்க ஆத்தா வெள்ள முடியோட காத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போதும் அம்மா இருக்கிற போதும் அங்கேயே கொடுப்பாங்க. அவங்க பிறந்த நாள் விழா, அதனால நீங்க அவங்க பிள்ளைங்க நீங்களும் அள்ளி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட வந்திருக்கோம். நாங்க அள்ளி கொடுக்கறது உறுதி, நீங்க ரெட்டலையில அள்ளி கொடுக்கறது உறுதி என்கிற அடிப்படையில தான் அம்மாவுடைய பிறகு தின விழாவில் சூளுரை ஏற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சூளுரை ஏற்றுறோம். என்ன சூளுரை? 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும் உலக தமிழர்களுடைய ஒரே அடையாளமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 2026 தேர்தலில் முதலமைச்சர் அமர்கிற போது அதுல முதல் வாக்கு சோழவந்தான் தொகுதியிலே நீங்கள் வெற்றி வாகை சூடி தருவதற்கு தேனூர் ஊராட்சி ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள தேனூர் ஊராட்சி. இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்க எல்லோருமே எங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும், ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு உள்ளது. இங்கே ஒரு சகோதரத்தோடு நீங்கள் பழகக்கூடியவர்கள். ஆகவே உங்களுக்கெல்லாம் நேற்று தலைமை கழகத்துல தொலைக்காட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய பிறந்த தின விழா, நம்ம அங்க அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்துட்டு 78 கிலோல ஒரு கேக் வெட்டிட்டு அங்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு மருத்துவ முகாம் நடத்திட்டு அன்னதானம் நடத்திட்டு நேர அம்மாவுடைய கோயில்ல எம்ஜிஆர் மாளிகையில பத்திரிகையாளர்கள் சந்திச்சாரு. எங்களெல்லாம் உங்க புண்ணியத்துல, இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுடைய புண்ணியத்துல தேர்தல் அறிக்கை குழுவுல உறுப்பினர்லாம் எங்களுக்கு பணியாற்றுகிற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நேற்று பாத்தீங்கன்னா சரியாக ஒரு 11:30 மணி அளவில் ஸ்டாலின் தூத்துக்குடியில அப்பதான் விமான நிலையத்திலிருந்து இறங்குறாரு. இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையில அம்மா இதுல பத்திரிகையாளர்கள் சந்திச்சார். நாங்க அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை சொல்றோம். ஆனா அவர் நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா விவரங்களையும் விரல் நுனியில வச்சிருக்கிறார். அப்ப சொன்னா, ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஐயா, உங்களெல்லாம் முதலமைச்சரா வரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா விலைவாசி கூடி போச்சு, மின்சார கட்டணம் கூடி போச்சு, சொத்து வரி கூடி போச்சுயா, என்ன வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியலையா, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணுங்கய்யா அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்கன்னு சொன்னோம். அவரு கர்ணனுடைய மறு அவதானம், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்புற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அம்மாவும் எம்ஜிஆருடைய மறு வடிவமாக இந்த பிள்ளைகள்லாம் கஷ்டப்படக்கூடாது, இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த மக்கள் எல்லாம் மீட்டெடுக்கணும், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். அதற்கு தகுதியான மன உறுதியோடு, கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு, தெய்வ உள்ளத்தோடு ஒரு தெய்வ குழந்தையாக இதோ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறது என்று காலம் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அப்ப அவரிடத்தில் நம்ம முறையிடணும். அவர் பொறுத்திருந்தாரு. இப்படிதான் கொரோனா காலத்துல 1000 ரூபாய் கொடுத்தாரு. நாங்க போய் கேட்டோம், ஐயா கொரோனா வந்துருச்சு, இந்த பொங்கலுக்கு ஏதாவது 1000 ரூபாய் கிடைக்குமா? மக்கள் ஆவலோடு இருக்கிறாங்க, பொறுமையா இருங்க. அறிவிப்பு கொடுத்தாரு. எங்கள் மக்கள் வாழ்வாதாரத்திலே சிரமப்படுகிறார்கள். ஆகவே பொங்கல் பரிசு 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்று அறிவித்தார். அதே மாதிரிதான் இதையும் சொன்னோம். ஐயா இதுக்கு என்ன தீர்வு? நீங்க முதலமைச்சராவது உறுதி, அம்மா ஆட்சி வருவது உறுதி, எம்ஜிஆர் ஆட்சி வருவது உறுதி, இரட்டை ஆட்சி வருவது உறுதி, சாமானியர் ஆட்சி வருவது உறுதி, ஜனநாயக ஆட்சி வருவது உறுதி. ஆனா மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உறுதி கொடுங்கன்னு சொல்லும் போதுதான் அமைதியாக சொல்லிட்டு நேற்று சொன்னாரு, ஆட்சி அமைத்தவுடன்
முதல் கையெழுத்தாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. இதுல கையை தட்டுற பார்த்தா பாதி பேர் நம்புறீங்க, பாதி பேர் நம்புறதுன்னு தெரியும். ஜோர கை தட்டுங்க. நாங்க 10,000 ஒவ்வொரு வீட்டுல நாங்க வாங்கிக்கணும். எடப்பாடியார் சொல்ல மாட்டாரு, சொன்னார்னா அதை செய்யாம விட மாட்டாரு. அதனாலதான் அவர் கிளைக்கழக செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சருக்கு மகனாக பிறந்து முதலமைச்சர் ஆவது சாதனை அல்ல, ஒரு விவசாய மகனாக பிறந்து தன்னுடைய உழைப்பாளே முதலமைச்சராக. அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தோட்டம், கட்சிக்காக உழைப்பாங்க. அம்மா சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு அப்பீலே கிடையாது. அம்மா சொன்னாரு வேற வாக்கு. அம்மாதான் உலகம், அம்மாதான் உயிர் என்று வாழ்ந்தவர் தான் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு தொண்டன் எப்படி கழகத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறு காட்டி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 10,000 ரூபாய் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். சொன்ன உடனே ஸ்டாலின் விமானத்தில் வந்தவருக்கு லேசா நடுக்கம் ஏற்பட்டிருக்கு, நிலநடுக்கம். ஏன்னா அவர் நினைக்கல, சிங்கிச்சா 5,000 உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டோம். இந்த மாசத்துக்கு 1000, அடுத்த மாசத்துக்கு 1000, அதுக்கு அடுத்த மாசத்துக்கு 1000. வெயில் மண்டைய பிறக்குது, அதுக்கு ஒரு 2,000, 5,000. எங்காலும் நம்மாலு பார்த்தாங்க, உங்காலு ஓ நீ இந்த ரூட்ல போறியா? உடனே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், ஐயா நீ 5,000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் இந்த மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டேடா பாவி, என் தலையில கடனை வச்சுட்டேடா. நீ 5,000 கொடுத்தாங்க, 50,000 கொடுத்தாங்க. அதனால்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், கருணையோடு உதவித்தொகை உங்களுக்கு அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அன்னை மீனாட்சி பட்டணத்தில் நாங்கள் அதை உங்களிடத்தில் உறுதியாக சொன்னோம். இதுல யாருக்கு வேணுங்கிறவங்களாம் கை தட்டுங்க, வேணாங்கிறவங்களாம் விட்டுருங்க. ஜோரா ஜோரா கேட்கணும் எடப்பாடியார். சூப்பர், எல்லாத்துக்கும் அப்பா வேணாம் சோழமுத்தனை எல்லாருக்கும் வேணுமா? நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஆனா குடும்ப அட்டை வச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கிறீங்க. அதனால நாங்க அப்ப பார்ப்போம், 10,000 கொடுக்கிற போது இந்த டப்பா வாடி எங்க வீட்டுல இருக்கான்னு பார்ப்போம். நாங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம், எல்லாம் போட்டு பணம் கூட போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சண்டால பாவி இடத்துல பணமும் இல்லை, நகையும் இல்லை. நான் இப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். நானும் மகேந்திரன், மாணிக்கம், கருப்பையா, அண்ணன் ரவிச்சந்திரனும், சம்பத்தனும், ராகுல் சுந்தரம், அறிவு ராதா எல்லாம் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு நானும் நல்லா எல்லாம் முடிச்சு இடிச்சுட்டு பொய்யெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்தோம். ஏய் தம்பி உதயகுமார் என்னடா என்னடா வயசுல மூத்தவங்க, நான் ஒன்று நீங்க எல்லாம் எந்த நாட்டுல இருக்கீங்க? நான் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம். தங்கம் என்ன விற்கிது தெரியுமா? தெரியல, நாங்க வாங்கினா தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. தங்கம் வாங்க முடியலடா தம்பி, என் பிள்ளைய கரையேற்றணும், தாலிக்கு தங்கம் முடிச்சு அது தெய்வ தலைவி அம்மா கொடுத்துச்சு, இந்த சண்டார பாவி அதையும் நிறுத்திட்டான். இப்ப ஏண்டா தங்க விலை உயர்ந்துருச்சு? நான் என்ன பொருளாதார நிபுணரா? நான் சொன்னேன், கருணாநிதி குடும்பத்துல அந்த அக்கா மொத்தமா தங்கத்தை வாங்கிட்டு போயிடுச்சுக்கா, அதனால தங்கம் இல்லைன்னு. இப்ப வழக்கிழக்கு போட்டுறாதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது, அதை சமாளிக்க முடியல. தங்கமே இல்லைன்னு இன்னைக்கு இப்ப வரும்போது டிவியில ஓடிட்டு இருக்கு, 230 ரூபா உயர்ந்துருச்சு அப்படின்னு போறாங்க. ஏன்னா கேட்டா மொத்தமா வாங்குறாங்க. எங்க தங்கச்சி எங்க அக்கா கூட பிறந்த சகோதரி பூரா தாய் பேரை போட்டு தங்கத்தையும் காணும். இந்த சண்டால ஆச்சு. இதான் அம்மா பார்த்துச்சு. இந்த தெய்வத்துக்கு எப்படி தெரியுமோ தெரியல, கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவளிக்கிற கணவனை போல இனி
அன்னை தமிழகத்தில் திருமணம் நடந்தால் மாமன் வீட்டு சீர், தாய் மாமன் வீட்டு சீர் வருகிறதோ இல்லையோ, உற்றார் உறவினர் உடன் பிறந்த சகோதரனுடைய சீர் வருகிறதோ இல்லையோ, பெற்றெடுக்காத தாய் தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய சீராக 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாய். உங்க வீட்டுல என்ன 1 பவுன் தங்கம் கொடுத்தா என்ன? உங்க அப்பா வீட்டு காசியா கொடுக்குறேன். கருணாநிதியுடைய ட்ரஸ்ட்ல அறிவாலயத்துல 8,000 கோடி வச்சிருக்கிறேன். 80,000 கோடி 8,000 கோடி 8 லட்சம் கோடியா ஆனவனுக்கே தெரியும். எதுவும் தெரியல. நம்ம அதை கேட்கல. அம்மா கொடுத்தது எடப்பாடியார் கொடுத்தது. மடிக்கணினி கொடுறான்னா வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறேன், படிக்கிற போது கொடுறான்னா வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறேன். சட்டசபையில கேட்கிறோம். மேலக ஆளுநர் உரையில நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை கேட்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வேக்காலம் பேசுறீங்களா? இதெல்லாம் நியாயமா? இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறோம். எதுல? பெண்கள் எல்லாம் கெடுக்கிறது இல்ல, தாய்மார்கள் யாரும் பாதுகாப்பா போக முடியல, பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, எங்கேயாவது போக முடியல? இது மாதிரி நடந்திருக்கா? காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம், பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் கண்ணீர் வடிக்கிறான். ஸ்கூலுக்கு போக சொன்னா அவன் கஞ்சா அடிச்சுட்டு வீதியில படுத்து கிடக்கிறான். ஸ்கூலுக்குள்ளே வச்சு பெண்கள் பிள்ளைங்க பிச்சை தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இல்லையா? 5 ரூபாய் இந்த கேளுக்கு காட்டுவாங்க. ஆமாப்பா, நான் மெய்யப்படுத்தி சொல்லல. ஸ்கூலுக்கு வச்சு இல்லைன்னா எங்க சட்ட பாதுகாப்பு தமிழ்ச்செல்வத்தை கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் கேளுங்க. ஸ்கூலுக்கு வச்சு இல்லைன்னா ரகுத்த கேளுங்க காட்டுவோம். பெண் பிள்ளைங்க வகுப்பறையில தண்ணி அடிக்கிற காட்சிய கொலை நடக்குது. நம்ம பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு என்ன செய்யணும்? உறுதி ஏற்கணும், சூழ்நிலை ஏற்கணும். என்ன சூழ்நிலை ஏற்கணும்? திமுக காரங்க வருவாங்க, அடிச்சு வச்சிருக்கிறாங்க. முந்திலாம் நம்ம அவர் இடம் விற்பாரு, நாங்க இடம் வாங்குவோம். அவர் இடத்த கொடுப்பாரு, நம்ம காசு கொடுப்போம். இப்பெல்லாம் அப்படி பதிய முடியாது. ஏன்னா இப்ப நடக்கிறது மன்னராட்சி. மன்னருக்கு கப்பல் கட்டினா தான் அவர் இடத்த, சோழமுத்த இடத்த நான் வாங்க முடியும், என் பணத்தை அவர் வாங்க முடியும். கப்பல் கட்டலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அவன்கிட்ட போய் கேட்டா அவன் சொல்றாங்க, நான் கப்பல் கட்டிதான் இங்க வந்திருக்கேன், அப்புறம் நான் கப்பல் வாங்கணும். ஒரு ஆள் எனக்கு போன் பண்றான், நீங்க எதிர்கட்சி துணை தலைவரானா? என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்றான். எங்கடா போய் கேட்கிறது? எங்க யாருக்கு கேட்கிறது? நாங்க சொன்னா இந்த டிவியில போட மாட்டாங்கப்பா. மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச விஞ்ஞான ரீதியில இது வரைக்கும் நம்ம சுதந்திரத்துக்கு 77 வருஷம் ஆச்சு. எத்தனையோ பேரு பத்திரப்பதிவுத்துறையில அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனா வாழ்ந்தவருக்கு விற்கிறதுக்கும் மன்னருக்கு கப்பம் கட்டணும்னு சொன்ன மன்னராட்சியை இப்போதுதான் இந்த தமிழகத்திலே தமிழக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு தீர்வு காணணும். அதுல அடிச்சதுல கொண்டு வந்து மிச்சம் மீதாதி உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. கேட்டேன். சோழமுத்தனும் இங்க இருந்து ராதாவுக்கு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது டிஃபன் பாக்ஸ் கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. டிஃபன் பாக்ஸ பார்த்து கொண்டு போய் வீட்டுல வைங்க. ஏன்னா செம்ப வச்சுட்டு அண்டாவை எடுத்துட்டு போறவங்க நம்ம திமுக காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ வந்து டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு கொண்டு போறேன்னு வீட்டுல இருக்கிற அண்டாவை காரணமா போயிடும். ரொம்ப விவரம் வேணும்னா ரவிச்சந்திரத்தை கேளுங்க. அவரு சொந்தக்காரங்க, அவருக்கு விவரம் நல்லா தெரியும். விவரம் பூரா எந்த ரூட்ல போவாரு, எந்த ரூட்ல வருவாரு எங்க அம்மையை ரவிச்சந்திரனுக்கு தெரியும். அதனால டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா சொல்லி நீ பாட்டுல கொண்டு போய் நடு வீட்டுல வச்சிடாத, அப்புறம் நடு வீட்டுல இருக்கிறது காணா போயிருந்தான். எதுக்கு சொல்றேன்னா, சோழவந்தான் தொகுதியில இருக்கிற கருப்பையாவையும் நம்ம வாங்கிக்கணும். எவ்வளவு ஓஏபி வாங்கி கொடுத்தாங்க, குடிமராமத்து திட்டம் எவ்வளவு பண்ணாங்க, எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாங்க.
எத்தனை சாலைகளை அமைத்தாங்க, எத்தனை மேம்பாடுகள் அமைத்தாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்காக எப்படி சேவை செய்தார்கள், உங்களுக்காக எப்படி பணியாற்றினார்கள், உங்களுக்காக எப்படி உழைத்தார்கள். அம்மா அவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் புடம்பாட்ட சொக்க தங்கமாகத்தான் உங்களிடத்தில் ஒப்படைப்பார். உசிலம்பட்டியிலே மகேந்திரன் இருக்கிறார் என்று சொன்னார், உசிலம்பட்டியிலே துறை தண்டராஜ் இருக்கிறார் என்று சொன்னார், உசிலம்பட்டியிலே ராஜா இருக்கிறார் என்று சொன்னால், பிச்சைராஜ் இருக்கிறார் என்று சொன்னார், திருமங்கலத்திலே இங்கே தமிழ்ச்செல்வன் இருக்கிறார் என்று சொன்னால், சரவணபாண்டி இருக்கிறார் என்று சொன்னால், ராஜா இருக்கிறார் என்று சொன்னால், உதயகுமார் இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் எங்களுக்கு முகமதியா புடம்போட்ட தங்கங்களாக எங்களை கண்டம் துட்டமாக வெற்றினாலும் புரட்சி தலைவி அம்மா நாமத்திலே உழைப்போம், சேவை செய்வோம், மக்களுக்காக பாடுபடும். அதனால தைரியமா பேசுறோம். மேடையில் வந்து பதில் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாம் மக்கள் சேவையை மகேசன் சேவை. இது அம்மா கற்றுத்தந்த பாடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கற்றுத்தந்த பாடம், எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கற்றுத்தந்த பாடம். அதே வணக்கத்துக்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அம்மா அவர்கள் மிக்சி, கிரைண்டர், மின்சார விசிறி கொடுத்தாங்க. 1,85,00,000 குடும்பங்களுக்கு விலையில அரிசி அன்னபூரணி கொடுத்தாங்க, மடிக்கணி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க, இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க, மழைப்பேர் திட்டம் கொடுத்தாங்க, அம்மா பரிசு பட்டவங்க கொடுத்தாங்க. அம்மாவின் வழியிலே எடப்பாடியார் அவர்கள் குடி மராமத்து திட்டம் தந்தார், அம்மா மினி கிளினிக்கை தந்தார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அன்னை தமிழகத்திற்காக தன்னையே தந்தார். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்களுக்குரிய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான், அவர் பெத்த பிள்ளைய முதலமைச்சராக. யார? உதயநிதி ஸ்டாலின். இது நான் இது கற்பனை செய்தியா உண்மை செய்தியா எனக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர், செக்கிழுத்த செம்மல் அவர் உதயநிதி ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா கையில இந்த விரல்ல ஒரு கட்டு போட்டிருப்பாரு, கட்டு போட்டு மேடையில் நேற்று உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஆர்எஸ் பாரதி கேட்கிறார், ஏன் தம்பி கையில கட்டு போட்டுக்கிறீங்களே, என்ன விஷயம்? அவர் ஒண்ணு இல்லை, சும்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. நாங்க விசாரிச்சு பார்த்தோம். இப்ப எல்லா மேடையிலும் போய் கையை காட்டிக்கிட்டே இருக்காருல்ல, அதுல ஒரு திமுக தொண்டருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நேற்று எம்எல்ஏ, உடனே அமைச்சரு, உடனே துணை முதலமைச்சரு, நாளைக்கு 2026 நீ முதலமைச்சரு, அதுக்கு நாங்க பாடுபடணுமான்னு சொல்லி டக்குன்னு விரல கடிச்சு விட்டாங்க. உண்மைதாங்க, ஏதாவது தப்பா அப்பா இருந்தா நீங்க வழக்கு போடுங்க, அப்புறம் விசாரிச்சு சொல்றேன். விரல கடிச்சு விட்டாங்க. யாரு கடிச்சது? ஒரு திமுக தொண்டரு அந்த மேடையில எடுத்து பாசத்துல கடிச்சிருப்பான். அவ்வளவுதான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. விரல கடிச்சுட்டா விரல துண்டா போச்சு. அவ்வளவு கோபத்துல இருக்கான். யாரு? திமுக தொண்டரு. அவர் மேல அவ்வளவு கோபம் இருந்தா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் திமுக வாரிசு அரசியலில் எப்படி கோபமா இருப்பாங்க? சங்க கடிச்சிருவோம் நம்ம கிராமத்துல. ஏய் ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா சங்கு கடிச்சிருவோம் அப்படிதானே முறை சொல்லுவாங்க. நான் சொல்லலப்பா, நான் சொல்றேன், நீ போட்டு விட்டுறாங்க. சங்க கடிச்சிருவான்னு பாருங்க. நாடு ரொம்ப மோசமா போல். தாய்களே, தெய்வங்களே, எங்களை வாழ வைக்கிற தெய்வங்களே, வருவாங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? உங்களோட உண்மையை சொல்ல முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும், யதார்த்தத்தை செய்ய முடியும். எதையாவது நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தாயே, நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரெட்டை மலரணும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும், ஜனநாயகம் மலரணும், மக்களாட்சிக்கு மகளும் சூட்டணும்,
நம் தெய்வத்தாய் அம்மா அவர்களுடைய ஆட்சி மலரணும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அம்மா உழைத்தாங்களே எதுக்கு? அவங்க பிள்ளை